புனித வெள்ளியை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை, திருச்சிலுவை பயணம், பாதம் கழுவும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களின் இறை வழிபாடுகளில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தவக்காலம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு கடைபிடித்த தவக்காலத்தை நினைவு கூறும் விதமாக 40 நாட்கள் தவக்காலம் அனுசரிக்கப்படுகிறது. கடைசி 7 நாட்கள் பெரிய வாரமாக கடைபிடிக்கப்பட்டு தவக்காலத்தின் நிறைவாக வெள்ளிக்கிழமையன்று புனித வெள்ளியாகவும் தொடர்ந்து சனிக்கிழமை இரவிலிருந்து ஈஸ்டர் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் பாதம் கழுவும் சடங்கு, கூட்டு திருப்பலி, நற்கருணை ஆராதனைகள் நடைபெற்றன. திருநெல்வேலி தூய சவேரியார் ஆலயத்தில் கத்தோலிக்க பிஷப் ஜூடு பால்ராஜ் தலைமையில் புனித வியாழன் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே திருச்சிலுவை பயணம் நடைபெற்றது. கருங்கல் துண்டத்துவளை ஆலயத்தில் தொடங்கிய இந்த பவனி மாதா மலை உச்சியில் நிறைவு பெற்றது. 33வது ஆண்டாக இந்த ஆண்டும் திருச்சிலுவை திருப்பயணமானது இன்று ஆரம்பிக்கப்பட்டு கருணை மாதா மலை உச்சியை சென்றடைகின்றது. இந்த நிகழ்வு ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பாடுகளின் 14 நிலைகளையும் தத்ரூபமாக நடித்து அனைவருடைய மனங்களையும் இறைவனோடு ஒன்றிக்க செய்யக்கூடிய நிகழ்வாக அமைகின்றது. அதேபோன்று கிருஷ்ணகிரி தூய பாத்திமா அன்னை திருத்தலத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.